கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு துக்கமே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு வேதனை கிடையாது. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பையனை கொடுக்க உங்களுக்கு சந்தோஷமா, பொண்ணை கொடுக்க சந்தோஷமா? ஊழியத்துக்கு போலாம்ப்பா, முதல்ல படிச்சுட்டு தான் ஊழியத்துக்கு வரணுங்கிறது நல்லது, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் படிப்பு அவனுக்கு என்னப்பா கொடுக்குறீங்கன்னா சேஃப்டியாக கொடுக்குறீங்க. நாளைக்கு ஒருவேளை ஊழியத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டா வேலையாவது இருக்கும். கர்த்தர் கேட்கும் போது பையனை ஊழியத்துக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? என்னைக்காவது ஒரு சிலர் தவிர என்னைக்காவது உங்கள் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாம் தம்முடைய பிள்ளையை எந்த துக்கத்தோடும் தேவனுக்கு தரவில்லை, அவன் சந்தோஷமாய் கொண்டு போய் கொடுத்தான். எப்தாவுடைய பொண்ணு பலி சொன்ன உடனே அவ சொல்றா, நான் முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், கன்னிகளுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா சாக வரேன்னு சொல்றா. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, பிள்ளையை கேட்ட உடனே இன்னும் ஒரு வாரம் என் பிள்ளையோட இருந்துக்கிற ஆண்டவரே, ஒரு 3 நாள் இருந்துக்கிற ஆண்டவரேன்னு கேட்கல. மறுநாள் எப்போ எழுந்தானா? அதிகாலை வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எப்போ கர்த்தருக்கு கொடுக்கலாம். நாளைக்கு கேட்டார் ஆண்டவர், டிலே பண்ணவே வேண்டாம், நாளைக்கு காலையில் as soon as possible. எழுந்திரிச்சான், ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு கொண்டு போயிட்டான். இதுதான் கர்த்தருக்கு பிள்ளையை கொடுத்தல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்ஜினியரா இருக்கிறவனோ டாக்டரா இருக்கிறவங்களோ பரலோகத்துக்கு போவாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளையை ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. நீங்க ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம்? கர்த்தரை விட அதிகமாக நேசிக்க தொடங்கிட்டோம். கர்த்தருக்கே கொடுக்க மாட்டோம். நாம தேவனுக்கு கொடுப்பதுக்கு ரெடியா இருக்கணும். எந்த நேரத்திலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட், ரெண்டாவது தான் பிள்ளை. இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. சில நேரத்தில் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் காடுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை, ஆண்டவர் ஊழியன் ஓடுறாங்க, கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கறதில்லன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு நாள் உங்கள் நீதி அவர்களுக்கு முன்பாக தெரியும். ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா நீதிமானாக இருந்தார்கள், அவர்கள் எங்களை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள். ஒரு ஊழியக்காரர் அவருடைய சாட்சி புக்கில் எழுதியிருக்கிறாரு, காலையில் பைபிள் வாசிக்காட்டி அவங்க வீட்டில் டிஃபனே தரமாட்டாங்களாம். சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, காலைல பைபிள் வாசிச்சா தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ ஒரு நாள் சொன்னாராம், நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. உடனே அவர் சொன்னாரா, பார்ப்போம். மத்தியானம் வரைக்கும் வாசிக்கலையாம், மத்தியானம் சாப்பாடும் கிடையாது. சாயங்காலம் வரைக்கும் பைபிள் வாசிக்கலையா, அவங்க அம்மா சொன்னாங்களா, நைட்டும் சாப்பாடு கிடையாது. அப்புறம் கேட்டாராம், உங்களுக்கு என்ன விட பைபிள் தான் முக்கியமா? அவங்க சொன்னாங்களா, நீ பைபிள் வாசிச்சா தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். அன்னைக்கு அவர் கோபத்தோட போய் பைபிள் வாசிச்சுட்டு, இப்படி ஒரு தாய் தகப்பனை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஈவிரக்கமே இல்லையே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வாசிச்சுட்டு சாப்பிட்டாராம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய சாட்சி புக்கில் எழுதுறாரு, அன்றைக்கு என் தாய் தகப்பன் கர்த்தருக்குள் என்னை பைபிள் வாசிக்கிறதுலையும் ஜபத்திலும் நடத்தினது இன்று என்னை கொண்டு வந்து ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறது. சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி நாம் எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைகளுக்கு தப்பாக தோன்றும். ஐயோ, அப்பா எந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் வரவே மாட்டாரு, ஊழியன்னு ஓடுறாரு, எங்களுக்கு எது ஒன்றும் நிற்க மாட்டேங்கிறார், எல்லாமே எங்கள் அம்மா தான் வராங்க, அப்பா வர்றதில்லை. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஐயோ பிள்ளைகள் நம்மளை வெறுத்துருவாங்களோன்னு. ஆண்டவர் சொல்வார், நீ போ, உன் நீதி ஒரு நாள் விளங்கும். அதை தெரியப்படுத்துகிற காலம் ஒன்று வரும். பல நேரங்களில் நாம் தேவனுக்கு முன்பாக செய்கிறது பிள்ளைகளுக்கு முன்பாக தெரியாது, ஆனால் செய்ய வேண்டியது தேவனுக்கு. அதை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஏலிகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன? வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணினதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். ஆசாரித்துவத்தை மொத்தமா தூக்குனதுக்கு 2வது ரீசன் என்ன தெரியுமா? அவன் தப்பு செய்யறான்னு தெரியுது, காடுக்கு விரோதமா போறான்னு தெரியுது, அவன் பலிபீடத்துக்கிட்ட தப்பு செய்யறான்னு தெரியுது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் அவன் நடக்கிறான்னு தெரியுது. ஆனால் அவர்களை அவன் அடக்கவில்லை. ஆனா அண்ணால பேசும்போது நல்லா பேசினான், பிரதான ஆசாரியனா இருக்கும்போது நல்லா பேசுறான். ஆனா இங்க பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது அவர்களுக்கு என்ன இல்லை? அடக்காமல் போனது நிமித்தம். இந்த ஜெனரேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க விரும்புகிறான். ஏன்னா அவன் பார்க்குறான், இந்த ஜென்ரேஷனில் எல்லாரையும் பார்க்குறான், ஃப்ரெண்ட்லியாக இருக்க விரும்புகிறான். அப்பா கிட்ட நல்லா ஜாலியாக பேச விரும்புகிறான், அம்மா கிட்ட ஜாலியாக பேச விரும்புகிறான். அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சில அப்பாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட எப்படி இருந்தாரோ அப்படி தான் பையன் நம்மகிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த ஜென்ரேஷன்கிட்ட நீங்கள் பழகும் போது பெற்றோரை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. இது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் பெற்றோர். ஆனால் அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி ராங்காக போகும்போது கண்டிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. யூ மஸ்ட் ஸ்பிரிச்சுவலி. இன்னைக்கு என்ன நடக்குது? பைபிள் வாசிக்க மாட்டேறான், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். அதெல்லாம் யார் மம்மி வருவா, போர் அடிக்குது அப்படிங்கிறான். நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லணும். ஸ்பிரிச்சுவலி யூ மஸ்ட். உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து கண்டிப்பாக தான் வைக்கணும், சொல்லணும். இப்படி தான், இதான் நாங்கள் இப்படி தான் இருக்கணும். அதை செய்யாத பட்சத்தில் உங்கள் அபிஷேகம் போகும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம எங்க மிஸ்டேக் பண்றோம் தெரியுமா? அடக்க வேண்டிய இடத்துல அடக்க மாட்டோம், அடக்கக்கூடாத இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அடக்கிட்டு இருக்கிறோம். அடக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு, அதை கண்டிப்பா அடக்கணும். அடக்கக்கூடாத இடம்னு ஒன்று இருக்கு, அதை அடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தண்ணி இருக்குது, தண்ணியை எங்க அடக்கணும்? குழாயில கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், தண்ணியை மூடி வைக்கணும். மூடி வச்சா தான் அது வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதே நேரத்தில் ஆறு ஊத்து வருது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணக்கூடாது, அடக்கக்கூடாது. அடக்கினீங்கன்னா ஊத்து போயிடும், தண்ணி இல்லாமல் போயிடும். வி மஸ்ட் நோ எங்கே அடக்கணும், எங்கே அடக்க. சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு சில சுதந்திரம் கொடுக்க வேண்டி இருக்கு, இந்த ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டி இருக்கு. சில இடத்துல பிள்ளைகளை கண்டிப்பாக என்ன செய்யணும், பிடிக்க வேண்டி இருக்கு. குதிரை வண்டி ஓட்டுறவனை பாருங்க, யாருமே இல்லைன்னா நல்லா குதிரையை அடிப்பான், வேகமாக ஓட்டுவான். அதே நேரத்தில் சில இடத்துல கடிவாளத்தை பிடிச்சி என்ன செய்வான், இழுப்பான். வேகமாக ஓட்ட வேண்டிய இடத்துல வேகமாக ஓட்டணும், கடிவாளம் பிடிச்சி இழுக்கிற இடத்துல கடிவாளம் இழுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம 2000க்கு முன்னாடி பார்த்த பெற்றோர் வேற, இப்போ பார்க்குற பிள்ளைகள் வேற. இது ரெண்டும் குவைட் ஆப்போசிட் ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் தான் இதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, மிகச் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அவங்கள ஃப்ரெண்ட்லியாக நடத்துங்க, ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக நடத்துங்க. எங்கே ஸ்ட்ரிக்டாக நடத்தணுமோ அதில் நடத்துங்க, எங்கே ஃப்ரெண்ட்லியாக நடத்தணுமோ அதில் ஃப்ரெண்ட்லியாக நடத்துங்க. இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு அதன் மூலமாக என்ன ஆகுது, உங்கள் மேலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அபிஷேக தைலம் வரல, உங்களுக்கு அப்புறம் அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க அளவுக்கு உங்க பிள்ளை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குதா? நீங்கள் 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு, அந்த வைராக்கியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இருந்தால் உங்கள் அபிஷேகம் அவர்கள் மேல வந்துருச்சுன்னு அர்த்தம், கர்த்தர் நடத்த தொடங்கிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா அபிஷேகத்தில் ஏதோ செயின்ல மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ண வேண்டிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. உட்காந்து பிள்ளையோட பேசுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்க, சர்ச்சுக்கு வர்றது எவ்வளோ முக்கியம்னு சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தாய் வந்து சொன்னாங்க, என் மக ரூமை விட்டே வர மாட்டேங்கிறா, வெளியவே வர மாட்டேங்கிறா. 8வது படிக்கிற 10வது படிக்கிற பிள்ளை ரூமை விட்டே வர மாட்டேங்குது, எத்தனையோ மாசமா ரூம்குள்ளேயே இருக்கு, பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா? அப்போ அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்ட முதல்ல கேட்டேன், இப்படி சொல்கிறாங்க என்னான்னு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட போய் முதல்ல பேசுங்க, உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொன்னார். சரி, நானும் அந்த பாஸ்டரும் அந்த பிள்ளைகிட்ட போய் அப்புறம் உட்கார வைக்கும் போது பாஸ்டர் சொன்னார், அந்த பிள்ளைகிட்ட தனியாக பேசுங்க, எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு பேசாதீங்க. அப்போது அந்த பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏம்மா நீ ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறேன்னு சொன்னா, அந்த பிள்ளைய அந்த அளவுக்கு ஆக்குனதே அந்த அம்மா தான். இப்போ அந்த பிள்ளை ஓசிடி ப்ராப்ளத்தில் இருக்குது. அந்த பிள்ளைய அவங்க டார்ச்சர் பண்ணி அது கடைசியில் ரூம் அவுட்டே வெளியே வர மாட்டேங்குது. இன்னைக்கு இதுதான் சிச்சுவேஷன். நீங்கள் பிள்ளையை எங்கே எப்படி, அந்த அம்மாவுக்கு சர்ச்சுக்கு பிள்ளையை அனுப்புறதுக்கு பயம், மீட்டிங்க்கு அனுப்புறதுக்கு பயம். ஆனால் அந்த அம்மாவுக்கு பிள்ளையை வச்சுக்கிட்டு அவங்க கூட எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சந்தோஷம். இன்னைக்கு அந்த பிள்ளை ஓசிடி பிரச்சனையில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், பிள்ளையோடு கூட உட்கார்ந்து பேசுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க, அதே நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுங்க, ஃப்ரீயாக இருங்க. இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்து போவீர்கள். இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நிறைய பிள்ளைகள், இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மோசமாக இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மோசமாக இருக்கும். அப்பவும் உங்கள் பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் இருக்கு. உங்க மேல உள்ள அபிஷேகம் தான் உங்க பிள்ளைக்கு போகும். வெறும் படிப்பு அபிஷேகத்தை தராது, படிப்பு தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை தராது. படிப்பு பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், வீடு கொடுக்கும்.
ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேவனுக்கிட்ட இருந்து நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பணம் கொடுக்காட்டி கூட உங்கள் பிள்ளையால் சம்பாதித்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மட்டும்தான் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனுடைய விளைவு உங்கள் பிள்ளையை உங்களால் அடக்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க ஒரு நாள் அந்த பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மகள் அந்த தாய்க்கு கீழ்ப்படியலை, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசுகிறாங்க. கடைசியில் அந்த அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. அழுதுகிட்டே போகும்போது நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே, இந்த அம்மா கஷ்டப்பட்டு கணவன் இல்லாமல் இந்த பிள்ளையை வளர்க்குது, ஆனால் இந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, என்ன காரணம்? ஆவியானவர் சொல்கிறாரு, முதல்ல அவங்க அம்மா எனக்கு கீழ்ப்படியணும், அப்போ தான் அவ பிள்ளை அவங்களுக்கு கீழ்ப்படியும். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உன் பிள்ளைகள் உனக்கு என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்கள் பிள்ளைக்கு போகும். நாம சரியில்லாமல் நம்ம பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன ஆகாது? சரியாகாது. அதையும் தாண்டி அது சரியா இருக்குதுன்னா கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. முதலாவது, உங்களுக்குள்ள உள்ள அபிஷேகம் போகாதபடிக்கு பார்த்துக்கணும். ஏலியோடைய அபிஷேகம் போயிருச்சு. அடுத்து, அபிஷேகம் ஒரு ஊழியக்காரன் மேல இருந்து எதனால போகிறது? வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அப்போ பிலேயாம் 2வது ஊழியக்காரன். பிலேயாமை பற்றி பைபிளில் வாசிச்சு பாருங்க. அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிடையவே கிடையாது. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? 2 சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலேயாமை பற்றி அப்படி ஒரு காரியம் வருது. ஒன்று வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல; அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யாரை பற்றின ப்ராஃபஸி தெரியுமா? அது இயேசுவை பற்றின ப்ராஃபஸி. அவர் வரும்போது நட்சத்திரம் தோன்றுவதை பற்றி பேசுகிறான். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து தோன்றும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து தோன்றும், அது மோவாபை மிதிக்கும். எப்பேற்பட்ட ப்ராஃபஸி பாருங்க. இது ஜீசஸ் கிரைஸ்ட பற்றின ப்ராஃபஸி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிலேயாம் இஸ்ரவேல்காரன் கிடையாது. இன்னும் இஸ்ரவேலர்கள் எங்க போல? அவங்க நாட்டுக்கே போல. இஸ்ரவேல் தீர்க்கதரிசி கிடையாது, புறஜாதி தீர்க்கதரிசி. த பெஸ்ட் ப்ராஃபட். அவன் எப்பேற்பட்டவன்றதுக்கு 2வது காரியம், அவன் சபிச்சா சபிச்சது, அவன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிச்சது. இது பாலாக்குக்கும் தெரியுது, தேவனுக்கும் தெரியுது. அதனால்தான் தேவனே என்ன பண்றாரு? அவங்ககிட்ட நீ அவனை என்ன பண்ணாத, சபிக்காதன் கர்த்தர் இறங்கி பேசுறாரு. அப்படின்னா அவனுடைய அபிஷேகம் எப்படி பாருங்க. இப்போ அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அந்த அபிஷேகம் யார் மேல இருக்குது? நம்ம மேல இருக்குது. அவன் முதலாவது இயேசு வரதை பத்தி தீர்க்க தரிசனம் சொன்னா, நம்ம வரப்போற இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த அபிஷேகம் எதனால போச்சு? பிலேயாமுக்கு எதனால போச்சு? அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க 2 பேதுரு 15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. அநீதத்தின் கூலி. இந்த அநீதத்தின் கூலி திருப்பி இன்னொரு ஆளுக்கு யாருக்கு ஆண்டவர் பைபிளில் சொல்வார் தெரியுமா? யூதாஸுக்கு சொல்வார். காசுக்காக எல்லாவற்றையும் விடுகிறவர்கள், காசுக்காக மினிஸ்ட்ரி பண்ணுகிறவர்கள், காசுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டியை யூஸ் பண்ணுகிறவர்கள், அவங்ககிட்ட இருக்கிறது பெரிய கிஃப்ட், பயங்கரமான ப்ராஃபட். ஆனா எதுக்கு போனான் தெரியுமா? பாலாகி ஏதாவது கொடுப்பான். ப்ராஃபஸியை எதுக்கு சொல்றது? கூலிக்கு சொல்றது, தன்னுடைய அபிஷேகத்துக்கு விலை பேசுறது. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, ஊழியத்தின் பாதையிலும் இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கிஃப்டை,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேலண்டை காசுக்காக நீங்கள் கூலிக்காக பயன்படுத்துவீர்களானால் பிலேயாமுடைய நிலைமை உங்களுக்கும் வரும். இன்னைக்கு அபிஷேகத்தை எங்க இழக்கிறோம்? பணம் தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் தெரியல. ஏன்னா வாழ்க்கைக்கு கண்டிப்பா என்ன வேணும்? பணம் வேணும். அது வாழ்க்கைக்கு தான் பணம் வேணுமே ஒழிய பணம் வாழ்க்கை அல்ல. பணம் இருக்கிற எத்தனை பேருக்கு வாழ்க்கை இல்லை? எத்தனை கோடீஸ்வரம் பணத்தை வச்சுட்டு கிடக்கான். வேலைக்காரங்க இருக்காங்க, பசங்க அமெரிக்காவில் இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கிறாங்க, செத்தாலும் யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க, புதைக்கிறதையும் யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கை? கொரோனா வந்துச்சே, கொரோனா மாதிரி பணத்துக்கு லிட்ரலாக பாடம் எடுக்கிறதான காரியம் யாராலையும் முடியாது. எத்தனை கோடீஸ்வரன், எவ்வளோ பணம், எத்தனை கிரெடிட் கார்டு, எத்தனை காஸ்ட்லி கார், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. பணம் தேவை. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு இடத்துல பணம் தோத்து போகும். பணம் ஒரு இடத்துல தோற்று போகும். அந்த இடத்துல தேவன் வந்து நிற்பார். பணம் உதவ முடியாத இடத்தில் தேவன் தான் உதவுவார். இன்னைக்கு நிறைய கூட்டம் ஒன்று இருக்கு. கர்த்தர் கொடுத்துருக்கிற கிஃப்டை, கர்த்தர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டை பணத்துக்கு யூஸ் பண்ணி பணம் பணம் பணம்னு. நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்ததில் கண்டுபிடிச்சதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அதை கொடுக்கும். நல்லா தெரியும். இப்போ பாருங்க, நான் குழந்தையா இருக்கும்போது இந்த சைஸ் ட்ரெஸ் எடுக்கணும்னு என் பெற்றோருக்கு தெரிஞ்சிச்சு. அதுவே நான் கொஞ்சம் வளர்ந்த உடனே பார்க்குறாங்க, இந்த சைஸ் ட்ரெஸ் பத்தாது. ட்ரெஸ் எடுக்க போகும்போதே சொல்லுவாங்க, 4 வயசாக இருக்கும், 5 வயசுக்கு கொடுங்கம்பாங்க. ஏன்? வளர்ற பிள்ளை வளர்ந்துடும். 15 வயசு ஆகும்போது நமக்கு என்ன தேவையோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். உங்களுக்கு என்ன தேவை, ஏது தேவை, எவ்வளோ பணம் தேவை. இன்னைக்கு பணம் 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 ஒரு குரூப் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறான். 58 60 வரைக்கும் ஓடி சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ண போற? 60லேருந்து 70க்குள்ள இந்த 60 வரைக்கும் சம்பாரிச்சதை செலவு பண்ணிடுறான். கிட்னி ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர், மொத்தம். அதை வேற நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்? பாரு, நான் சம்பாரிச்சதுனால தானே இப்படி செலவு பண்ண முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், நீ சம்பாரிச்சதுனால தான் செலவு பண்ண. நீ ஒழுங்காக இருந்திருந்தீனா இது வந்திருக்காது. உடம்பை பார்க்கறது இல்லை, 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை, டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நைட்டு 11 மணி 12 மணி 2 மணிக்கு சாப்பிட்றது, டயத்துக்கு படுக்கிறது இல்லை, ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும் இருக்கு. ஒரு காலத்தில் நமக்கு அதெல்லாம் தெரியாது. உண்மைதான். கிடைக்கிற போதெல்லாம் என்ன பண்ணுறோம்? அடிச்சு நவுத்திடுவான். ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு அலாரம் கொடுப்பாரு, இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கன்னு. அந்த அலாரத்தை கேட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது. பாடியில் அந்த அலாரம் இருக்கு, ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். நம்மளுடைய எல்லா பார்ட்டுக்குமே ஒரு அலாரம் வச்சிருக்கிறார். அது கரெக்டாக அடிக்கும். கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தாண்டும் போது சொல்லும், சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா பாடியில் சொல்லும், பிபி இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லும், கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லும். அந்த அலாரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பல நேரங்களில் இந்த காசுக்காக ஓடி 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 உடம்பை கவனிக்காமல் எல்லாம் போய் கடைசியில் பிழையாமுடைய நிலைமை தான். இதே மாதிரி உபதேசம், பணத்துக்கான உபதேசம் இப்போ சபைக்குள்ள இருக்குதாமா. ஆண்டவர் சொல்றார், வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசி. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சபைக்குள்ள இப்படிப்பட்ட உபதேசத்தை கைக்கொள்றவங்க என்ன உபதேசமா? காசுக்காக ஜனங்களை தவறாய் நடத்துகிறவர்கள். பாலாக் அவன் எப்படி நடத்திட்டானாமா? இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு கொடுத்து காசுக்காக, அநீதத்தின் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போக்குற உபதேசத்தை பாலாக்கு கொடுத்துட்டானாமா. அதே மாதிரி இன்னைக்கும் சபைக்குள்ள ஜனங்களை மோசம் போக்குற உபதேசம். எப்படி மோசம் போக்குற உபதேசம்? அவங்க காசுக்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு அவங்க சொல்றாங்க. நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ, நம்மளால சமாளிக்க முடியுமோ அந்த ஆசீர்வாதத்தை பரலோகம் கொடுக்கும். அவ்வளவுதான். உங்களால சமாளிக்க முடிஞ்ச ஆசீர்வாதத்தை பரலோகம் அந்த நேரத்தில் கொடுக்கும். உங்களுக்கு ஆசை காட்டுறவங்க இருக்கிறாங்க, அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்க நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கேளுங்க, கொடுப்பார்.
ஆசையை தூண்டுறது, தங்களுடைய சுய இச்சைக்காக, கூலிக்காக. நீங்களும் எப்படி இருக்கீங்க தெரியுமா? இந்த கேட்குற விஷயத்தை கேட்டு, ஓ பரவாயில்லையே, ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பாரு. திரும்பியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. வசனம் சொல்லுது, நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறியாதிருக்கிறபடினாலே. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதை கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அந்த நிமிஷத்துக்கு, அப்போ அந்த இடத்துல. ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்கறது அந்த நிமிஷத்துக்கு மட்டுமல்ல, ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு தேவையானதை சேர்த்து கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ப்பார். கர்த்தருக்கு என்ன தெரியுமா அவசியம்? நம்மை ஆசீர்வதிக்கிறதை விட நாம் தான் அவருக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை கீழே தள்ளுமானால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரமாட்டார். பரலோகம் நம்மளை நம்பணும். முதல்ல இதை கொடுப்பேன், ஆனால் இவன் விழமாட்டான், இவனுக்கு இது பெருசாக தெரியாது, நான் தான் பெருசாக தெரிவேன். ஆண்டவர் ஒரு நாள் தருவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்காக ஜனங்களை மோசம் போக்க கூடாது. இந்த அபிஷேகம் உங்களை விட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய அவசியம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா நம்ம எல்லாரும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது. அதை இழந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டு. கிரீடம் என்றால் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை யாருக்காகவும் இழக்கக்கூடாது. ஏலி தன் குமாரருக்காக இழந்து போனான். தன் குமாரரை அடக்காமல் போனான். பிலேயாம் காசுக்காக அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். கேயாசி காசுக்காக அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக அந்த மகா பெரிய மேன்மையான அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனான். எத்தனையோ பேர் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பை, மேன்மையை எதுக்காகவோ இழக்கிறாங்க. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க மேல உள்ள அபிஷேகம் விசேஷமானது, ரொம்ப மேன்மையானது. வேலைக்காக, எத்தனையோ காரியத்துக்காக உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. ஆண்டவர் சில நேரத்தில் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, வாலிப பிராயத்தில் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்காக, இந்த வாலிப பிராயத்தில் தோன்றக்கூடியதான சில காரியங்களுக்காக நீ உன்னை இழந்துட்டீனா, கர்த்தர் மேல உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ இழந்து போவே. அந்த அழைப்பு மகாமேன்மையானது, மகாமேன்மையானது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சின்ன சின்ன விஷயத்துல காணாம போச்சு. இந்த பிசாசு துரத்தி வரும், அந்த காரியங்களை காட்டும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொண்டு வரும். உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. அதுவும் புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. முதலாவது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆசாரியர். முதலாவது உங்க வீட்டுக்கு நீங்க சபை. உங்க பிள்ளைகள் தான் உங்களுடைய ஆத்துமாக்கள். அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. படிப்பு ரெண்டாவது தான், வேலை ரெண்டாவது, சம்பாத்தியம் ரெண்டாவது, ஆஸ்தி சேர்க்கறது ரெண்டாவது, எதிர்காலத்துக்கு சேர்க்கறது ரெண்டாவது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு தான் முதலாவது. அது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் ஆரம்பத்தில் அப்பாவை விட்டுட்டு வான்னு சொல்லும் போது வந்தவன் கடைசியா மகனை கொடுப்பியான்னு கேட்ட போதும் எந்த தயக்கம் இல்லாம தைரியமா சொன்னான், நான் தரேன் ஆண்டவரே. இதுதான் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை. நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது. ஒருவேளை கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் ஏதோ சில காரணங்களுக்காக கொஞ்ச நாள் ஊழியமே பண்ணாம, ஊழியத்தை மறந்து, ஆண்டவர் சிலருக்கு அழைப்பை கொடுத்தாரு, அதை அசட்டை பண்ணிட்டு, ஓ நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், கொஞ்சம் பேர் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு அந்த அழைப்பை அசட்டை பண்ணிட்டு, கொஞ்சம் பேர் வாலிப பிராயத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த அழைப்பை அசட்டை பண்ணிட்டு நீங்க வந்து இங்க நிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள்.
உன் மேல வச்ச அழைப்பை நான் இன்னும் உறுதிப்படுத்துறேன். நீ எனக்காக அதை விட்டு வா, அதை உதறி தள்ளிட்டு வா. நான் என்னை பத்தியே சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்த போது எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயார்னு ஒரு முடிவெடுத்துட்டு தான் இதுக்குள்ளேயே நுழைச்சேன். எது போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கிடைக்காத ஊழியம் எனக்கு கிடைச்சிருக்குது. என் குடும்பத்தாருக்கு கிடைக்காத ஊழியம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதை முடிவு பரியந்தம் செய்து முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதுதான் பவுலுடைய தீர்மானம். அதை பார்த்து தான் நான் சொல்றேன். அதான் பவுலுடைய தீர்மானம். பசியோ, பஞ்சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த அழைப்புக்காக எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு ஓட ரெடியா இருங்க. வாட் எவர் இட் இஸ். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி நீங்க இழந்திருந்தீங்கன்னா, அசட்டை பண்ணியிருந்தீங்கன்னா, தள்ளி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்க இழந்து போனவைகளை மீண்டும் தர விரும்புகிறார். நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்வாய் என்று தாவீதுக்கு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வருஷம் நீ இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ளுகிற வருஷமாக இருக்கும். இதுவரைக்கும் நீ இழந்தவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ளுகிற வருஷமாக இருக்கும். ரெண்டத்தனையை கர்த்தர் தருகிற வருஷமாக இருக்கும். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட சில சாக்ரிஃபைஸ் கேட்கிறார், சில காரியங்களை விட விரும்புகிறார். அதை வச்சுக்கிட்டே நீ இதை செய்ய முடியாது. நீ ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இது கர்த்தர் கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. நீ மட்டும் அதை விட்டுட்டு இது தேவையில்லை ஆண்டவரே எனக்கு நீங்க போதுன்னு ஒரு தீர்மானம் எடு. கர்த்தர் உன்னை உயர்த்தி பிடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க, கர்த்தர் உங்களோட பேசினார்னா மட்டும் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்ததை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை நான் உமக்கோடு ஒரு விசை இன்னுமே நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல?